ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 வருஷத்தில் ஜனவரி டு டிசம்பர் மாடி தோட்டத்துக்கான டெய்லி பிளான் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்னென்ன விதைகள் எந்தெந்த மாதம் விதை வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனவரி மாதம் எந்தெந்த சீடுகளுக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய், புடலங்காய், பச்சை மிளகு, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரியான விதைகளுக்கு நம்ம ஜனவரி மாதத்தில் போட்டோன்னா அடுத்த 45 நாளில் உங்களுக்கு காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. முதல்ல நாம் வெண்டைக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்த 30 நாளில் காய் வரக்கூடிய ரகம் தாங்க வெண்டைக்காய். அடுத்தது நீங்கள் பச்சை மிளகு போடலாம். அதுக்கு அடுத்தது தக்காளி போடலாம். அதுக்கு அடுத்தது கொடி வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் தாராளமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு போடலாங்க. இப்போ அடுத்தது பூக்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோஜா செடி தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. என் வீட்டு மாடி தோட்டத்தில் சுமார் ஒரு 20 பூ மட்டும் ஒரு செடியில் மொட்டு வச்சுருக்கு. அதுவும் வெறும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபுல்லான தோட்டத்துக்கு உண்டான ஒரு உரிமையாளராக மாறிடுவீங்க. ஆமாங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கா. இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு ரக வெண்டைக்காய். வெறும் 25 நாளையில் நமக்கு பாருங்கள் 3 இன்ச்சு கூடி வளரல, அதுக்குள்ளேயும் பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நண்பர்களே, நீங்களும் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க இதுதான் ஜனவரி மாதம் பெஸ்ட்டான மாதம். நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெறும் ஒரு மாதத்துலேருந்து 45 நாளையில் நீங்கள் ஹீல்டு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நண்பா. இந்த மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.